இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். துன் மகாதீரை சந்திப்பதிலிருந்து வெளிநாட்டு தலைவர்களை தடுத்தேனா? குற்றச்சாட்டை மறுத்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். துன் மகாதீர் முகமட்டை சந்திக்க விரும்பிய வெளிநாட்டு தலைவர்களை தாம் தடுத்ததாக அந்த முன்னாள் பிரதமர் கூறிய குற்றச்சாட்டை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வன்மையாக மறுத்துள்ளார். முதலில் எந்த வெளிநாட்டு தலைவர் துன் மகாதீரை சந்திக்க விரும்பினார் என்பதை அவரால் சொல்ல முடியுமா என்று டத்தோஸ்ரீ அன்வார் வினவினார். மலேசியாவிற்கு வந்த வெளிநாட்டு தலைவர்கள் யாருமே துன் மகாதீரை சந்திக்க வேண்டும் என்று கூறியது கிடையாது. எனவே துன் மகாதீர் கூறியுள்ள அடிப்படையற்ற இத்தகைய குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். வெளிநாட்டு தலைவர்கள் அப்படியே துன் மகாதீரை சந்திக்க விரும்பியிருந்தால் அவ்வாறு சந்திப்பதில் எந்த பிரச்சனையும் தமக்கு இல்லை என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். துன் மகாதீரின் பழைய நண்பர்கள் அவரை சந்திப்பதில் எனக்கென்ன பிரச்சனை, சந்தித்து போகட்டுமே. ஆனால் துன் மகாதீரை சந்திக்க விரும்பியதாக எந்த வெளிநாட்டு தலைவர்களும் கூறாத நிலையில் இதற்கு நான் எவ்வாறு பதிலளிப்பது என்று டத்தோஸ்ரீ அன்வார் வினவினார். மத்திய கிழக்கு நாடான பஹ்ரைனுக்கு மேற்கொண்டுள்ள அதிகாரத்துவ வருகையை முடித்துக் கொண்டுள்ள டத்தோஸ்ரீ அன்வார் மலேசியாவிற்கு திரும்புவதற்கு முன்னதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மலேசியாவிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு தலைவர்கள் தம்மை சந்திக்க விரும்பியும் டத்தோஸ்ரீ அன்வார் தடுத்துவிட்டதாக துன் மகாதீர் அண்மையில் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைத்தது தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வார் பதிலளித்தார். கடந்த பிப்ரவரி 10 ஜோஹூர் க்ளுவாங் சிம்பாங் ரங்காம் மாச்சாப்பில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் 4 நபர்களை கைது செய்துள்ளனர். உள்ளூரை சேர்ந்த 34க்கும் 41க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த நால்வரும் கடந்த திங்கட்கிழமை பின்னிரவு 12:30 மணியளவில் ஜோஹூர் பாரு கம்போங் மலாயு மஜிடியில் கைது செய்யப்பட்டதாக ஜோஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். இந்த நால்வரை பிடிப்பதற்கு போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 6 ரகத்தை சேர்ந்த துப்பாக்கி 1, தோட்டா உரைகள், செயற்கை துப்பாக்கி, 2 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட சில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். ஜோஹூர் கூலாய் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் முன்புறம் போலீஸ்காரர் ஒருவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை திட்டிய குற்றத்திற்காக பாதுகாவலர் ஒருவருக்கு கூலாய் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 22 வயது கே பத்மசீலன் என்ற அந்த பாதுகாவலர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஷாலினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 17 திங்கட்கிழமை இரவு 7:10 மணியளவில் கூலாய் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் முன் பத்மசீலன் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பத்மசீலன் போலீஸ்காரருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. எனினும் இதுபோன்ற குற்றத்தை இனியும் தாம் புரியப் போவதில்லை என்று பத்மசீலன் உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து அவருக்கு 500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் மேஜிஸ்ட்ரேட் ஷாலினி எச்சரிக்கையும் விடுத்தார். டிஏபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான எம் குலசேகரன் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான மத்திய செயலவைக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். புதிய தலைவர்களுக்கு வழிவிடும் வகையில் இம்முறை கட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று டிஏபியின் உதவித் தலைவரும் சட்ட சீர்திருத்தங்களுக்கான துணை அமைச்சருமான குலசேகரன் குறிப்பிட்டார். டிஏபியில் டாக்டர் வி டேவிட், பி பட்டு முதலிய தலைவர்களுக்கு அடுத்து கட்சியில் நீண்ட காலமாக முக்கிய பதவிகளில் இருந்தவரும் நீண்டகால நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசேகரன் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறாரா என்பது குறித்து அறிவிக்கவில்லை. கடந்த 1997 ஆண்டில் தலோக் இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினரும் விவசாய துணை அமைச்சருமான கராக்கான் கட்சியைச் சேர்ந்த ஆங் திம் கிம் மரணமுற்றதைத் தொடர்ந்து அந்த ஆண்டில் மே 17 நடைபெற்ற தலோக் இந்தான் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில்
டிஏபி சார்பில் முதல் முறையாக களம் இறக்கப்பட்ட குலசேகரன் மகத்தான வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவர் இப்போபாராட் நாடாளுமன்ற தொகுதிக்கு கட்சியின் தலைமையகத்தினால் மாற்றப்பட்டார். நீலாய் 3 செயல்பட்டு வந்த காப்பேட் தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இன்று காலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் முற்றாக அழிந்தது. அந்த காப்பேட் தொழிற்சாலை சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த தீ விபத்தில் முற்றாக அழிந்த நிலையில் தற்போது நீலாய் 3க்கு மாறி வந்து புதிதாக செயல்பட தொடங்கிய நிலையில் முன்பு ஏற்பட்ட அதே கதி தற்போதும் ஏற்பட்டு இருப்பது அதன் நிர்வாகத்தை பெரும் கவலையில் ஆழ்த்தியது. இந்த தீ விபத்து குறித்து காலை 7:49 மணிக்கு தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக நகரி சம்பிலான் செயலாக்க நடவடிக்கை மையம் தெரிவித்தது. நீலாய், மந்தீன், சிரம்பான் 2 ஆகிய 3 தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 28 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை முழு வீச்சில் கட்டுப்படுத்தியதாக அந்த மையம் கூறியது. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி குவாந்தான் சுங்காய் குவாந்தான் தஞ்சோங் லும்பூர் பாலத்திற்கு அருகில் உணவு விநியோக பெண்மணி ஒருவர் மிக கொடூரமாக கொலையுண்டு கிடந்தது தொடர்பில் பிடிபட்டுள்ள 53 வயது சந்தேக பேர்வழியின் தடுப்பு காவலை போலீசார் மேலும் 1 வார காலத்திற்கு நீடித்துள்ளனர். 37 வயது நோர் ஷமீரா ஜைனால் என்ற அந்த பெண்மணி கொலை தொடர்பான விசாரணைக்கு ஏதுவாக சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழி இன்று குவாந்தான் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் நூர் இசாத்தி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதி வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பெறப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் முகமது ஜஹாரி வான் பூசு தெரிவித்தார். இன்று உலக தாய்மொழி தினம். உலக தாய்மொழி நாள் ஆண்டுதோறும் பிப்ரவரி 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் மொழியியல், கலாச்சார பன்முகத்தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதோடு தாய்மொழிகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான உலக தாய்மொழி நாளின் கருப்பொருள் சர்வதேச தாய்மொழி நாளின் வெள்ளி விழா கொண்டாட்டம் என்பதாகும். இந்த ஆண்டு தாய்மொழியை பாதுகாப்பதில் கடந்த 25 ஆண்டுகளில் நாம் செய்த முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் உலகளவில் தாய்மொழி கல்வியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. அழியும் நிலையில் உள்ள சிறுபான்மை பழங்குடி மொழிகளை பாதுகாப்பதற்கான அவசியத்தையும் இந்த கருப்பொருள் உணர்த்துகிறது. இந்த ஆண்டு கருப்பொருள் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கிறது. கடந்த 2025 ஆண்டுகளில் மொழியை பாதுகாப்பதில் நாம் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளோம் என்பதை சிந்திக்க இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அதே நேரத்தில் தாய்மொழி கல்வியை மேம்படுத்துவதற்கும் மொழியியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கும் நாம் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதையும் இஃது உணர்த்துகிறது. உலகெங்கிலும் உள்ள மொழியியல் ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் ஒன்றிணைந்து தாய்மொழிகளின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துவதற்கும் அழியும் நிலையில் உள்ள மொழிகளை காப்பதற்கும் பாடுபட வேண்டும். தாய்மொழி என்பது ஒரு தனிநபரின் அடையாளத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது அவர்களின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. தாய்மொழியை பாதுகாப்பது என்பது நமது சமூகத்தின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதாகும். எனவே உலக தாய்மொழி நாளில் அனைத்து தாய்மொழிகளையும் பாதுகாப்பதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் நாம் உறுதிமொழி ஏற்போம். ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியில் கல்வி கற்கவும் தங்கள் கருத்துக்களை பரிமாறவும் வாய்ப்பு பெற வேண்டும். மலேசிய நாட்டை பொறுத்தவரையில் தொடக்கப்பள்ளி முதல் குறைந்தது இடைநிலை பள்ளி வரையிலாவது தாய்மொழி கல்வியின் தொடர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும். மொழியியல் பன்முகத்தன்மை நமது சமூகத்திற்கு வலிமை சேர்க்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.